இந்த பாத யாத்திரையை கலந்து கொள்கின்ற மக்களோடு சிந்தனையை எல்லாமே எங்களோடு இருந்து எங்களுக்கு துணையாக வந்தனர். ஆசிர்வதி ஆண்டவரே, உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் மகன் தூயாமியார் அவர்களாக ஆசீர்வதிப்பாராக. மன்னார் மறை மாவட்டத்தின் 2025 ஆண்டு எதிர்நோக்கின் திருப்பயணிகள் என்ற தொனிப்பொருளிலே தபக்காலத்திற்கான கோமரசன்குளம் கல்வாரியை நோக்கிய பாத யாத்திரை முன்னெடுக்கப்பட்டது. இலங்கை கத்தோலிக்க திருச்சபையின் வரலாற்றில் முதல் முறையாக மன்னார் மறை மாவட்டத்தில் தான் இந்த பாத யாத்திரை வேண்டுதல்களின் நிமித்தமாக மக்களினுடைய பக்தியின் ஒரு வெளிப்பாடாக முன்னெடுக்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. கடந்த காலத்திலே கொடிய யுத்தத்தின் காரணமாக மக்கள் பல்வேறு துன்பங்களை, அச்சுறுத்தல்கள், அடக்குமுறைகள், பொருளாதார ரீதியாக எங்கும் போக முடியாது, தடை, பாஸ் நடைமுறை, நேர கட்டுப்பாடு, இவ்வாறு மக்கள் வாழ முடியாத ஒரு சூழலிலே மக்கள் தங்களுடைய வாழ்க்கையை உயிருக்கு ஒரு ஆபத்தான நிலையிலே, நிம்மதி இல்லாத வகையிலே, துன்பத்தின் மத்தியிலே வாழ்ந்து வந்து கொண்டிருந்தார்கள். இவர்கள் ஏங்கி தவித்த சமாதானம் எந்த வகையிலுமே இவர்களுக்கு கிடைக்கவில்லை. ஆகையினால்தான் சமாதானத்தை நோக்கிய ஒரு பாத யாத்திரையாக கோமரசன்குளம் கல்வாரிக்கான பாத யாத்திரை முன்னெடுக்கப்பட்டது. வங்காளை பகுதியைச் சேர்ந்த ஞானகோன் என்பவரால் மேதகு ஆயர் ராயப்பு ஜோசேப்பு ஆண்டவர் அவர்களிடம் இந்த கோரிக்கை 2000 ஆண்டிலே முன்வைக்கப்பட்டது. ஆயர் அவர்கள் உடனடியாக இந்த கோரிக்கைக்கு அமையவில்லை. நீங்க எல்லா கிராமத்திலையும் போய் இது முக்கியமான ஆட்களை தெரிவு செய்து அவர்களோடு வந்து நீங்க என்னோட வந்து கதைங்க. அவர் போய் ஒவ்வொரு கிராமங்களிலே குருக்களை சந்தித்து அங்கே இருக்கக்கூடிய சிலரை தெரிவு செய்து சமாதானத்தை வேண்டிய ஒரு பாத யாத்திரைக்கான தொடக்கமாக குழுவாக இணைந்து மன்னார் மறை மாவட்ட ஆயர் அவர்களை சந்திக்கின்றார். ஆயர் அவர்கள் இதற்கான அனுமதியை வழங்கியதோடு பாதுகாப்பையும் இதற்கான ஏற்பாடுகளை செய்திருந்தார். அவ்வாறே இந்த பாத யாத்திரை 2002 ஆண்டு தொடங்கப்பட்டது. நான் நினைக்கிறேன் இதுல ஒரு 8 குருக்கள் முன்னின்று உழைத்திருக்கின்றார்கள். ஆரம்பத்திலே அந்த குருக்களோடு இணைந்து அவர்களின் வழிநடத்தலிலே இந்த கோமரசன்குளம் கல்வாரிக்கான பாத யாத்திரை முதலாக இலங்கை கத்தோலிக்க திருச்சபையின் வரலாற்றிலே முன்னெடுக்கப்படுகின்றது. தொடர்ச்சியாக 2-3 வருடங்களாக சமாதானத்தை நோக்கிய பாத யாத்திரையாக இருந்தாலும் தங்களுடைய வேண்டுதல்களை குறித்தும் நிறைவேறாத காரியங்களை குறித்தும் அவர்கள் இந்த கல்வாரிக்கான பாத யாத்திரையிலே கலந்து கொண்டிருந்தார்கள். இவ்வாறுதான் இந்த பாத யாத்திரை தொடர்ச்சியாக கடந்த 23 ஆண்டுகளாக ஒவ்வொரு தவக்காலத்திலும் மன்னார் மறை மாவட்டத்தினால் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. ஒரு சிறப்பம்சமாகும். 2027 ஆண்டிலே இந்த பாத யாத்திரை 25 வருடங்களை நோக்கிய ஒரு பயணமாக தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது.
பங்காளி பங்கைச் சேர்ந்த அண்ணன் ஞானக்கோன் அவர்கள் தற்போது அமெரிக்காவிலே அவர் வாழ்ந்து வருகின்றார். அவர் அங்கிருந்து ஒரு செய்தியை எங்களுக்கு அனுப்பியிருந்தார். இலங்கையிலே முதல் தடவையாக பாதை யாத்திரை ஒன்று 2002ஆம் ஆண்டு முன்னெடுக்கப்பட்டது. இந்த யாத்திரையிலே எல்லா பங்குகளிலிருந்தும் கலந்து கொண்டு இந்த யாத்திரையை சிறப்பாக நடைபெற்றது. இந்த பாத யாத்திரையின் நோக்கம் இலங்கையிலே அந்த வேளையிலே போர்க்கால சூழலிலே மக்கள் அமைதியின்றி தவித்தார்கள். அப்படிப்பட்ட இந்த காலத்திலே சமாதானத்துக்காக இந்த யாத்திரை ஒழுங்கு செய்யப்பட்டது. 2000 ஆண்டு அளவில் நான் ஜோசப் பாண்டே சந்தித்து சொன்னேன், நானும் இந்தியாவில் இருந்து பயிற்சி பெற்று இந்த யாத்திரை செய்து வந்திருக்கிறேன். ஆகவே எனக்கு இந்த அனுமதி தந்தா நல்லது, நான் இதை ஆக்களை கூட்டி அங்கு போவேன். அவர்கள் அதுக்குள்ள அனுமதி தந்தார்கள். நீ உடனடியாக வைத்து மக்கள் சந்திச்சு எல்லா இடத்திலையும் உங்களோட இதை முன்வைக்க சொல்லி நான் பெருந்தொடான மக்கள் வந்தார்கள். வந்து கலந்து கொண்டு இப்பொழுது சிறப்பாக நடந்து கொண்டு இருக்கிறது. இன்று இந்த யாத்திரை ஒரு பெரிய ஸ்தலமாக மாறிக்கொண்டிருக்கிறது. இயேசுவின் மதுரமான இருதயமே, பரிசுத்தாவியான பாடுகளை பார்த்து எங்கள் மீது முழு உலகின் மீது இரக்கமாயிரும். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 26 தொடக்கம் 28 வரையிலான திகதிகளில் நாங்கள் கத்தோலிக்கர்களாகிய நாங்கள்
பாத யாத்திரையை மேற்கொண்டிருந்தோம் கல்வாரி நோக்கி. பல ஆண்டுகளாக இது கத்தோலிக்க திருச்சபையினால முன்னெடுத்துப்பட வருகின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது. சிறப்பாக எங்களுடைய மன்னார் மறை மாவட்டத்தில் இருந்து எல்லா கிறிஸ்தவ மக்களும் தங்களுடைய தேவைகள், தங்களுடைய வாழ்வில் இருக்கின்ற நிறைவேற வேண்டும் என்கிற ஆசைகளோடு பலவிதமான தேவைகளை தங்களுடைய மனங்களிலே சுமந்து கொண்டு ஆண்டவர் இயேசுவை நோக்கி தவக்காலத்தில் மேற்கொள்கின்ற ஒரு பாத யாத்திரையாக இது இருக்கின்றது. சிறப்பாக இது பல இடங்களில் இருந்து பல மக்கள் வருவார்கள். துன்பங்களோடு, வேதனைகளோடு, இயலாமைகளோடு வருகின்ற மக்கள் ஆண்டவர் தங்களோடு இந்த கல்வாரி மலை நோக்கி வருவார் என்ற நம்பிக்கையோடு வருகின்ற மக்களுக்கு ஆண்டவர் இயேசு உற்சாகத்தோடு கொடுக்கின்ற ஒரு பலனாக இருக்கின்றது. கடந்த 2 வருடங்களாக மக்களோடு மக்களாக நானும் இந்த பாத யாத்திரையிலே பங்கு பெற்றிருந்தேன். இயேசுவினுடைய விசுவாசம், நம்பிக்கை, மக்கள் பட்ட துன்பங்கள், அவர்கள் பல துன்பங்களோடு கால்களிலே வேதனைகளோடு நடந்து வந்த சந்தர்ப்பங்களை நான் பார்த்திருந்தேன். 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 26ஆம் தேதி தொடக்கம் 28ஆம் தேதி வரை வவுனியாவில் அமைந்திருக்கின்ற கல்வாரியை நோக்கி கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் மட்டுமல்லாமல் இந்துக்களாகிய எங்களுடைய சகோதர மதத்தை சார்ந்தவர்களும் இந்த பாத யாத்திரையிலே ஆண்டவர் இயேசுவிலே நம்பிக்கை வைத்து நடந்தார்கள். 26ஆம் தேதி எங்களுடைய மன்னார் மறை மாவட்டத்தினுடைய ஆயர் அதிவந்தனைக்குரிய வணக்கத்துக்குரிய ஞானப்பிரகாசம் ஆண்டகை அவர்களினாலே மக்கள் அனைவரையும் ஆசீர்வதிக்கப்பட்டு எங்களுடைய பேராலயமாகிய புனித செபஸ்டியார் பேராலயத்திலிருந்து இந்த பாத யாத்திரை ஆரம்பிக்கப்பட்டது. தங்களுடைய வேதனைகள், இந்த வெயிலினுடைய கொடூரம் எல்லாவற்றையும் தங்களுடைய மனங்களில் தாங்கிக் கொண்டு அவர்களுடைய மனங்களிலும் பல தேவைகளை முன்னெடுத்து கொண்டு இந்த பாத யாத்திரையை மேற்கொண்டிருந்தார்கள். கிட்டத்தட்ட 98 கிலோமீட்டர்களுக்கு மேலாக 3 நாள் நடைபயணமாக மேற்கொண்டிருந்த இந்த பாத யாத்திரையிலே சிறப்பாக இந்த பாத யாத்திரையை நாங்கள் மேற்கொள்கின்ற வேளைகளிலே பல இடங்களிலே மத வேறுபாடின்றி எல்லா மனிதர்களும் இந்த பாத யாத்திரையிலே சென்றவர்களுக்கு தாக சாந்தியாக தண்ணீர் மற்றும் குளிர்பானங்களையும் உணவுப் பொதிகளையும் வழங்கியிருந்தார்கள். இயேசுவோடு கைகோர்த்து நடந்த ஒரு அனுபவம் எனக்கும் இந்த பாத